இனிய காலை வணக்கம். நவலவதை தில்லத்தேவன் லண்டனிலிருந்து. தெளி 1035வது தெளி. நாங்கள் வீடுகளில் அதாவது எமது தாயகத்தில் வாழும்போது ஒவ்வொரு நாளும் காலையில் முத்தத்தை கூட்டி தண்ணி தெளிப்பது வழக்கம். அந்த தண்ணியை சுவாமி ஊர்வலம் போகும்போது தெளிப்பார்கள். அதே போல் போகும் பாதைகள் சூடாக இருந்தால், மண் நிலங்கள் சூடாக இருந்தால் தண்ணியை தெளிப்பார்கள். எங்கள் வீட்டில் பசுமாடுகள் வளர்த்தபடியினால் காலையில் அந்த தண்ணிக்கு அந்த மாட்டின் சாணகத்தை போட்டு கரைத்து போட்டு தெளிப்பார்கள், கூடுதலாக நல்லதென்று சொல்லி. தெளி. அதே போல் நாங்கள் ஒரு திருமண விழாவோ கோயில்களிலோ வந்து தீர்த்தத்தை தெளிப்பார்கள், பன்னீரை தெளிப்பார்கள். திருமண வைபவங்களில் வாசலில் வைத்து தெளிப்பார்கள். அதே போல் அகராதை சொல்லாக அறிதல், ஆராய்தல், இதனை வந்து தெளி. இதையும் தெளிவுபட நாங்கள் படிக்க வேணும். அறகுறையில் படித்தால் விளங்காமல் இருக்கும், பிழையாக இருக்கும். அதனால் தெளிவாக படி என்று சொல்லுவார். வாசிக்கும் போது தெளிவாக வாசி என்று சொல்லுவார்கள். அறிதல், நாங்கள் ஒன்றை பேப்பர் மூலமோ வானொலி மூலமோ தொலைக்காட்சி மூலமோ இப்போது உலகத்தில் நடப்பது எல்லாத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் சொல்லுவதை அல்லது அவர்கள் செய்ததை சொல்லும்போது அறியும் போது அது சரியோ பிழையோ என்று ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். எதையும் செய்ய முதல் அப்படி செய்யணும். அதே போல் இப்போது சண்டை நடைபெறும் இடங்களில் எல்லாம் மக்கள் கலக்கங்களாக கலங்கி போயிருக்கிறார்கள். கலக்கம். அதே போல் எல்லா நாடுகளிலும் எரிசக்தி பொருட்கள் விலை ஏறியபடியினால் கலங்கி போயிருக்கிறார்கள். கிணத்தை கலக்கித்தான் நீரை இறைப்பார்கள். ஆலோசனை செய்து ஒரு சண்டையோ யுத்தத்தை தொடங்க வேண்டும். அதை அப்படி இல்லாமல் அவசரமாக தொடங்கினபடியே பெரிய பிரச்சனையாக இருக்கும். நாங்கள் கவலைப்படும் மக்களுக்கு ஒரு இழப்பு வீட்டிலே அவர்களுக்கு தீறுதல் ஆறுதல் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.